இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் பிரமித்து நின்று பிறந்தின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பிறந்தின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். வாழ்க்கையிலே வனாந்திரம் வந்தாலும் வழிக்கு போக விடாமல் பாதுகாத்து நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 136:16 நான் வாசிக்கிறேன். நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினதை சொல்லி தாவீது துதிக்கிறதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அற்புதமாய் நடத்துகிறார். செங்கடல் எதிரே இருக்கிறது, எதிர்ப்புகள் அதிகமாகிறது. அதே பார்வோன் சேனை மீண்டும் அந்த ஜனங்களை பிடித்து அடிமையாய் எகிப்திற்கு அழைத்து செல்ல வேகமாய் பின்தொடர்கிறது. ஜனங்கள் அதை பார்த்து விட்டார்கள். பிரச்சனை ஓஞ்சின்னு நினைச்சோம், இப்போ திரும்ப ஆரம்பிச்சுட்டான்னு ஒரே துக்கம், கவலை, சந்தோஷம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நின்று போயிடுச்சுது. என்னடா சிறந்து தத்தளிக்கிறாங்க. எதிரே செங்கடல், ஓட வேண்டுமானால் கடலுக்குள் தான் விழ வேண்டும். ஆனால் ஆண்டவர் கடலை இரண்டாக பிளந்து கொடுக்கிறார். அதன் வழியாக இஸ்ரேல் ஜனங்கள் அக்கறைப்படுகிறார்கள். பார்வோன் சேனையும் அதில் வருகிறது, ஒரு மூழ்கடிக்கப்படுகிறது. அதற்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் கரையை கடந்து விட்டார்கள். அடுத்து ஃபுல்லா வனாந்தரம் தான். வனாந்தரத்தில் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். எந்த குறைவும் இல்லாதபடி வானத்தின் மன்னாவை கொடுத்து பகலிலே வெயில் படக்கூடாது என்று மேகஸ்தம்பத்திலும், இரவிலே இருளிலே கஷ்டப்படக்கூடாது என்று அக்னி ஸ்தம்பமா இருந்து வழி நடத்துகிறார். ஆச்சரியமாய் நடத்துகிறார். எவ்வளவு எதிர்ப்புகள், விரோதமான காரியங்கள் வந்தாலும் என் தேவன் யுத்தம் பண்ணி இந்த பிள்ளைகளை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவனமாகவே வாழ்க்கையில வனாந்திரத்தின் பாதையில கடந்து போகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரம் நாம் அதை மறந்து விடுகிறோம். மனிதனால் வனாந்திரத்திலே ஒரு மனிதனை நடத்த முடியாது. ஏன்னா அங்கு வழி தெரிவதே பெரிய கடினமானது. ஏன்னா அது எப்படி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் வனாந்திரத்திலே ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறவர், அதனால் வேதனைகளை மாற்றுகிறவர், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வனாந்தரத்திலே ஆண்டவர் பெருக பண்ண அவரால் முடியும். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். ஒருமுறை ஒரு கிராமத்தில், சிறு கிராமம் தான், ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு விட்டதாம். எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தினாலே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணினார்களாம், ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி நாம் எல்லாம் கூடி ஆராதிக்க ஏற்படி வசதியாக அதற்கான தீர்மானம் போட்டு வேகமாய் பெரிய ஆலயத்தை ஊருக்கு வெளியே கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டி முடித்து அதில் ஆராதனைகள் நடத்த ஆரம்பித்து ஒரே சந்தோஷம். ஆனால் சில சமூக விரோதிகள் விரோதமாய் எழும்பி அதை தரைமட்டமா இடித்து ஒன்னெல்லாம் போய் தீ கொளுத்தி விட்டார்கள். ஜனங்களுக்கு ஒரே துக்கம், இப்படி ஆயிடுச்சுதான் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்துட்டு, ஆனால் என்ன பண்ணுவது, இவர்களுக்குள் இருந்த அந்த எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, இவர்களுக்குள் இருந்த அந்த உத்வேகம், அந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, நேசம், அந்த வைராக்கியம் அவர்களை சும்மா இருக்க விடல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த வனாந்தரத்துல போய் ஒரு டென்ட் மாறி போட்டு அதற்குள்ள உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்களாம். தொடர்ந்து ஜெபம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குமாம். யாரும் இவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனால் ஆண்டவரை தேடாமல் எப்படி இருக்க முடியும், பேசாமல் எப்படி இருக்க முடியும் என்கிற அந்த ஒரு தைரியத்தோடு, அந்த ஒரு வாஞ்சியோடு அதை செய்து கொண்டிருந்தார்களாம். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி அந்த டென்ட் துணியினாலே சாமியானா போட்ட மாதிரி அதை போட்டு வச்சு பெருசா ஆராதனை நடந்துட்டு இருக்குது. திடீரென்று சொல்ல பூமி பயங்கரமாய் குலுங்கினதா. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அவங்க இருந்த கிராமம், அந்த பகுதியில் உள்ள பட்டணங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சுது. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தரைமட்டம் ஆயிடுச்சுது. ஆனா இந்த டென்ட் இவங்க துணியினால் தான் மேல போட்டு இது பண்ணனால இவங்களுக்கு எந்த சேதமும் கிடையாது, விலவும் இல்லை. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுதான். ஏன் இப்படி சமூக விரோதிகள் இதை இடிச்சிட்டாங்க, நாங்க எவ்வளவு ஆசையா கட்டணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும், வாஞ்சியா கட்டணும், புலம்பன புலம்பலெல்லாம் மாறி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்திற்கு இன்று நாங்கள் ஆராதித்திருந்தோம். அந்த கட்டடம் விழுந்து எங்கள் அத்தனை பேரும் கொண்டு போட்டிருக்கோம். கர்த்தர் அதிலும் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை தேற்றிக் கொண்டு அந்த ஆண்டோடைய அன்பை நினைத்து தொடர்ந்து அங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம்.
விரோதமாக எழும்பின சமூக விரோதிகள் இருந்த பகுதிகளும் தரைமட்டமானது. அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஒன்றுமில்லாமல் அதை ஆக்கிவிட்டது. பாருங்கள், தேவனை எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார். இதே போலதான் நீங்கள் ஒருவேளை எங்கள் சூழல் எப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு துரத்தப்பட்டிருக்கோம்னு சொல்றீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். அதுல ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லது எங்கள் வாழ்க்கை வண்ணாந்தரமா போயிட்டு சொல்றீங்களா? அங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அங்க ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க. அது உங்கள் கண்களுக்கு அதிசயமாக இருக்கும். மாற்றங்களை நீங்க பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் அங்க உருவாக்குவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, வண்ணாந்தரத்தை மாற்ற வல்லவரப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில வண்ணாந்தரம் வரும்பொழுது சோர்ந்து விடுகிறோம். வண்ணாந்தரம் வரும்பொழுதெல்லாம் அப்படியே மனமடிவாகிறோம்ப்பா. அப்படி அல்ல, இந்த வண்ணாந்தரத்தின் பாதையிலும் வல்லவராக்கி இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வண்ணாந்தர பாதையில் கடந்து போகலாம், தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது சத்துருக்களினாலே சூறையாடப்பட்டிருக்கலாம், சத்துருக்களுக்கு விரோதமாய் போராட பலனில்லைன்னு சொல்லி இருக்கலாம். நீர் எழுந்து காரியத்தை நடப்பிக்கத்தக்கதாய் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, வழக்காடுவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அழித்து யுத்தம் பண்ணுவீராக. பெரிய காரியங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த நடத்தல் இருக்கட்டும். மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியம் உண்டாகட்டும். துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வண்ணாந்தரம், அங்குதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை பார்ப்பதோடு மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.